சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, ஞானம் யோகத்தினால் நம்பிக்கை ஏற்படுகிறது. காட்சிகள் பார்ப்பதால் இல்லை. நாடகத்தில் காட்சிகள் பார்ப்பதும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அதனால் யாருக்கும் நன்மை இல்லை. நானும் டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என சிவபாபா கூறுகின்றார். அனைவரின் நடிப்பும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. தீவிரமாக பக்தி செய்பவருக்கு பாபா பாவனையின் பலனை கொடுக்கிறார். இந்த சாட்சாத்காரத்தின் சாவி என்னுடைய கையில் இருக்கிறது என பாபா கூறுகின்றார். சாட்சாத்காரத்தினால் யாருக்கும் நன்மை இல்லை. காட்சிகள் கிடைப்பதால் நிச்சயம் ஏற்படாது. ஞானம் யோகத்தினால்தான் நிச்சயம் ஏற்படுகிறது. ஒருபோதும் யாரையும் பக்தியை விட்டுவிட செய்யக்கூடாது. ஞானத்தில் வரும்போது தானாகவே பக்தியை விட்டுவிடுவார்கள். தந்தையை முழுமையாக நினைக்க வேண்டும். அவரை நீங்கள் இந்த கண்களினால் பார்க்க முடியாது. அவரை நினைக்க வேண்டும். நினைவும் ஞானமும் கூட முற்றிலும் எளிதாகும். கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளையும் பாபா புரிய வைத்துள்ளார். நீங்கள் 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவர்களாக மாறுமளவிற்கு நான் உங்களுக்கு பாடங்களைக் கற்றுத்தருகிறேன், கர்மங்களைக் கற்றுத்தருகிறேன் என பாபா கூறுகின்றார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தினால் மட்டும் நீங்கள் மாற முடியாது. அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தினை தாரணை செய்ய வேண்டும். நீங்கள் சத்தத்திலிருந்து விடுபட்டு போக வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். இப்போது தேவதா தர்மம் மறைந்துவிட்டது. அது மீண்டும் உருவாகிறது. சக்திசாலி பாபாதான் முழு உலகத்தையும் தூய்மையாக்குகிறார். ஒன்றாக இருங்கள், ஆனால் விகாரி ஆகாதீர்கள் என பாபா கூறுகிறார். இது அனைத்தும் யுக்திகளாகும். பாரதத்திற்கு வெண்ணெய் கிடைக்கிறது. கொடுக்க வைப்பவர்கள் பெண்கள். அதுதான் வந்தே மாதரம். பெரும்பாலானவர்கள் தாய்மார்கள். பாபாவிற்கு குழந்தைகளிடம் நிறைய அன்பு இருக்கிறது. வழி காண்பிக்கின்றார். தந்தையின் வழி, ஆசிரியரின் வழி, குருவின் வழி, பொற்கொல்லரின் வழி, வண்ணாரின் வழி, இதில் அனைத்து வழிகளும் வருகிறது. ஸ்ரீமத் படி உயர்ந்த கர்மங்களை செய்ய வேண்டும். சப்தத்திலிருந்து விடுபட வேண்டும். என்ன படித்தீர்களோ கேட்டீர்களோ அதை மறந்து பாபாவை நினைக்க வேண்டும். சுயஸ்திதியில் இருப்பதன் மூலம் ஆடாதவர், அசையாதவராக ஆகிவிடுவீர்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஞானக்கடல். தந்தை தாங்கள் அன்றாடம் கற்றுத்தரும் ஞானத்தினாலும் ஞானத்தின் ஆதாரத்தில் செய்யும் நினைவின் முயற்சியால் மட்டுமே நிச்சயத்தன்மை ஏற்படுகின்றது என்ற ஆழமான புரிதலை மனம் புத்தியில் நிலைப்படுத்துகின்றேன். மனம் புத்தியை ஒருங்கிணைத்து சகஜயோகி ஆகி எனக்கான நினைவு பயிற்சியில் தகுந்த ஈடுபாடு கொள்கின்றேன். பக்தியின் பலனாக ஞான அமிர்தத்தை எமக்கு ஊட்டி தாங்களும் மகிழ்ந்து ஆத்மா எம்மையும் மகிழ்விக்கின்றீர்கள். கர்மம், அகர்மம், விகர்மங்களின் விளைவுகளையும் தந்தை நீங்கள் நுண்ணியமாக புரிய வைத்து வருகின்றீர்கள். உலகாய ஸ்தூல சப்தங்களிலிருந்து விலகி அனாதியின் தர்மத்தில் அமைதியின் ஆழத்தில் சென்று சொரூபம் கொள்ளும் நோக்கத்தில் ஞானம் யோகத்தினை நடைமுறையில் கொண்டு வருகின்றேன். சூழ்நிலைகளும் ஸ்தூல கவர்ச்சிகளும் இடைப்பட்டாலும் தந்தை உங்களிடம் ஒப்படைத்து ஆத்மா நான் விலகிக் கொண்டே செல்கின்றேன். யோகத்தின் தாரணைக்கு அவசியமாகும் உதவிகள் முற்றிலும் தந்தையின் துணையினால் பெற்றுக்கொள்கின்றேன். தந்தை தங்களது அன்பினால் ஸ்ரீமத் மூலம் தந்தையின் வழி, ஆசிரியரின் வழி, சத்குருவின் வழி இணைந்து கிடைத்து வருகின்றது. ஸ்தூலமான வாழ்வில் கற்றவை, கேட்டவை, நிகழ்ந்தவை அனைத்தும் மறந்து ஒரே தந்தை சிவபாபா நினைவில் நிலை கொள்ளும் தகுதி பெற விடாமுயற்சி கொண்டிருக்கின்றேன். நாடகத்தில் எதிர்கொள்ளும் பார்க்கும் கேட்கும் அனைத்தும் சாட்சி பார்வையாளராகி ஏகாந்தத்தில் உறுதி கொண்டு எதுவும் புதிதல்ல, நன்மையை நோக்கிய பயணம் என்பதையும்
ஏற்றுக்கொள்கின்றேன். காலமும் நெருங்குகின்றது, நாடகமும் முடிகின்றது, எனது நடிப்பும் பூரணமடைகின்றது. திவ்ய குணங்கள், சக்திகள், கலைகள், பண்புகள் ஆத்மாவுக்குள் ஊடுருவி முழுமையாக வியாபித்து வருகின்றது. மகாபிரபு வரதாதா வரதானி சிவபரமாத்ம தந்தையின் சம்பந்தம், சமீபம், சிநேகம் அனைத்தும் என்னுடன் நிரந்தரம் பெற்று வருகின்றது. சர்வ சக்திவான் மங்களகாரி சிவதந்தையின் துணையுடன் வாழ்ந்து வருவதால் பவித்ரதாவின் சுமங்கலித்தன்மை என்னுள் தக்க வைத்துக் கொள்கின்றேன். தாய் தந்தை சிவபாபாவின் அன்பு மடியில் ஞான அமிர்தம் பருகிக் கொண்டு உன்னதமான பவித்திர அமைதி கொண்டிருக்கும் பாக்கியங்களை பொழிந்து கொண்டிருக்கும் எனது சொந்த தந்தைக்கு அன்புடன் வணக்கங்கள், நன்றிகள் பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.